ஸ்வர்ணலதாவின் கண்ணீர் நிஜம் தொடர்கிறது. இசை உலகில் தன் வசீகர குரலால் எல்லை கடந்து பறந்த இந்த இசைக்குயிலுக்கு நண்பர்கள் வட்டம் என்பது சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. பர்சனலி ஸ்வர்ணாவே ரெக்கார்டிங்ஸில் பார்க்கும் பேசுகிற அவ்வளோதான். அதோட ஜாஸ்தி நெருங்கிறதுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ காட் அ சான்ஸ் பிகாஸ் ஷி வாஸ் ஆல்சோ லைக் தட். ரொம்ப ரொம்ப ரிசர்வ்ட், பேசவே பேசாத, ஏதாவது கேட்டாதான் திருப்பி ரிப்ளை சொல்லும், இல்லாட்டி சிரிச்சுட்டே இருக்கும். பாட்டு என்ன ரெக்கார்டிங் வந்தால் இல்லாட்டி ப்ரோக்ராமுக்கு வந்து ஷீ ஜஸ்ட் டூ ஹர் பார்ட், சிங் சாங் பாடி அவ்வளோதான். ஷீல் ஜஸ்ட் கோ ஆஃப். அவ்வளோ ரிசர்வ்டு. பட் ரொம்ப we feel a lot of love to her, sir. Maybe her a character and also her as an artist you have a lot of respect for her. அவங்களோட ரொம்ப பேசி பழகின அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குமாங்கிறதே எனக்கு ஒரு டவுட் தான். ஏன்னா அவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க. அதாவது அவங்க குரலை வந்து ஒன்லி பாடுறதுக்கு மட்டும்தான் கன்சர்வ் பண்ணி வச்சுருந்தாங்களோ என்னமோ. ஸ்வர்ணலதா as a person சொல்லும்போது just 3 words, a lady of few words. எப்போவும் நம்ம ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் சந்திக்கும்போது எப்போவுமே எப்படி how are you, ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்காங்க, குழந்தைகள் பற்றி கேட்பாங்க. ஆல்வேஸ் எவ்ரி டைம் she will ask. and then அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பாட்டு எழுதிட்டுருப்பாங்க, பாட்டு கற்றுண்டு பேசாமல் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டேக்குக்கு போனப்புறம் ஆஃப்டர் ரெக்கார்டிங் அவங்க பிரதர்ஸ் எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ அவங்க ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. Unfortunately, I don't think she had any great PR skills. The modern television age you probably needed lots of PR skills. அவங்களோட நம்பர் ஆஃப் ஹிட்ஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தானா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்போஷர் வாஸ் மச் மச் மோர். ஈவன் டியூரிங் ஹர் லைஃப் டைம் ஐ டோன்ட் திங்க் ஷி காட் வாட் ஷி ரியலி டிசர்வ். பல இசையமைப்பாளர்களுக்கு மிகவும் பிடித்தமான பின்னணி பாடகியாக திகழ்ந்தவர் ஸ்வர்ணலதா. அவங்க பாடின ஒவ்வொரு பாடல்லையும் அந்த சின்சியரிட்டி தெரியும். அதனால தான் ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் ஹர் சிங்கிங். நிறைய பாடல்களும் அவங்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் பாடியிருக்காங்க. ஸ்பெஷலி நான் சொல்லப்போனால் அவங்க ரஹ்மான் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட வாய்ஸ். கரெக்டாக அவங்களுக்காக சில பாடல்கள் எடுத்து வைப்பார். லைக் முக்காலா முக்காபலா, போராளி பொண்ணு தாய், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவங்களுக்கு. ஈவன் அந்த இது கூட பாடியிருக்காங்களே அந்த அதுவும் அவங்க தான் பாடியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க அது. हमें
हमने क्या क्या सोचा गे आगे हमको अब डरने लगे छोड़ो भी ऐसी बातों को प्रेम को न राहों को हम मोड़ो न मेरी बाहों को जाने दो ना राम ये क्या हुआ क्यों ऐसे हमें सताने लगे तुम इतने प्यारे हो सामने हम काबू में कैसे रहा நாட்களும் இசைக் குடும்பத்தோடு கைகோர்த்து வெகு தூரம் அழைத்து வந்தது. எல்லா மொழிகளும் இவரின் இனிமையான குரலால் உயிர் பெற்று மக்கள் மனதில் நீங்காமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஹிந்தியில் முகலி ஆசம்னு ஒரு பழைய படம், அது நௌஷாத் சார் தான் மியூசிக்கு. அதில் ரொம்ப நல்ல சாங்ஸு. அது தமிழில் அனார்கலின்னு டப் பண்ணிட்டாங்க. அதில் வர எல்லா சாங்ஸும் இவங்க தான் பாடிட்டாங்க. அதில் சம்ஷாத் பேகம் அப்புறம் 2 பேர் பாடுற பாட்டு எல்லாம் இவங்க தான் பாடிட்டாங்க தமிழில். அந்த கேசட்டு வெளியிட விழாவுக்கு நௌஷாத் அவங்க வந்திருந்தாங்க, மெட்ராஸ் சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போது அந்த கேசட்டு இவர் பாடின பாட்டு கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப பாராட்டினார். அவங்க ரொம்ப பாராட்டிட்டார். எனக்கு இப்போ நான் ஒரு சான்ஸ் நான் இப்போவே கொடுத்துருப்பேன் பாட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ சின்ன பொண்ணு எல்லா 2 பேர் பாடின பாட்டு, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சாங். அது எல்லாம் ரொம்ப கஷ்டமான பாட்டு, ஹிந்துஸ்தானி பாட்டு. அது ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். சொல்லாதவங்க தலைமையில் கை வச்சு ஆஷி பண்ணிட்டு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நீ புகழின் உச்சத்துக்கே போகிறேன் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி அவங்க இதெல்லாம் புகழும் ஆயிடுச்சு. தனது அமைதியான குணத்தினாலும் திறமையினாலும் மிகவும் கவர்ந்தவர் ஸ்வர்ணலதா. நானும் ஸ்வர்ணலதா, உன்னிமேனன், ஸ்ரீனி நாங்கள் சேர்ந்து ஒரு சாங், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் நாங்கள் சேர்ந்து பாடியிருக்கு. மிஸ்டர் ரோமியோ என்ற படத்தில் மெல்லிசைன்னு சொல்லி ஐ வாஸ் தேர் ஃபார் த ரெக்கார்டிங். ஸ்வர்ணலதா பாடும்போது ஷீஸ் அ ரெக்கார்டிங்கில் ஐ ஹாவ் டு டெல் யூ ஷீஸ் சச் அ ஃபாஸ்ட் சிங்கர். ஃபாஸ்ட் சிங்கர் மீன்ஸ் பாட்டு படித்து அது டெலிவரி சிங்கிங் டெக்னிக் இஸ் ஸோ குட். அதை சீக்கிரமாக பாட்டு படிச்சிடும். அண்ட் டெலிவரி இஸ் ஆல்சோ சிங்கிங் டெலிவரி ரொம்ப சீக்கிரமாக, ஜஸ்ட் ஒரு 1 டேக் மேக்ஸிமம் 2 டேக்ஸ் தான், அதுக்குள்ளே ஓகே ஆகிடும் சொல்லதா சிங்கிங். அண்ட் ஹர் பிச்சிங் அதெல்லாம் டெக்னிக்கலி ஷி வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். அண்ட் ஒரு சங்கதீஸ் பாடுறதுல நம்ம யூஸ்வலி பாடுற மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் இருந்தது சங்கதீஸ் ஸ்வர்ணலதா பாடுற சங்கதியில். அதெல்லாம் ஒரு ஹர் யூனிக் குவாலிட்டின்னு சொல்லலாம். நான் பாடின முதல் பாட்டு சொர்க்கம் என்பது நமக்கு தமிழில். அது ஸ்வர்ணலதாவோட தான் நான் சேர்ந்து பாடினேன். அந்த மாதிரி கொஞ்சம் டூயட்ஸ் அவங்களோட பாடியிருக்கேன். வாட் ஐ ரியலி லைக்ட் அபவுட் ஹர் வாஸ் ஷீ இஸ் சச் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஷீ ஜஸ்ட் கம்ஸ், லிரிக்ஸ் எழுதிப்பாங்க, டியூன் கற்றுப்பாங்க, நல்லா கற்றுப்பாங்க. மைக்கு முன்னாடி வந்தானா ஒரே டேக் தான். அண்ட் ஆஃப்டர் தட் she listens to the songs and goes. எந்த விதமான gossip எதுவும் கிடையாது. She just does not interact with anybody unnecessarily, and she focused totally on her music, and she was amazing that way. என்னோடு செல்வி ஸ்வர்ணலதா அவர்கள் பல திரைப்படங்களில் அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் என்னால் மறக்க முடியாத அற்புதமான ஒரு பாட்டு என்னன்னு சொன்னால், இசையமைப்பாளர் டி இமான் அவர்களுக்கு நான் பாடிய முதல் பாட்டு விசில் அப்படிங்கிற படத்தில் நானும் ஸ்வர்ணலதாவும் பாடின பாட்டு. அந்த பாட்டு அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் எனக்கு பாராட்டு தேடி கொடுத்தது. எங்கள் 2 பேருக்கும் மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரத்தை அந்த பாட்டு தேடி கொடுத்ததுன்னு சொன்னால் மிகையாகாது. எத்தனையோ பாட்டு பாடினாலும் இந்த பாட்டு அவங்க என்னோட பாடினது என்னால் மறக்க முடியல. தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி